மகிழ்ச்சி என்பது இருப்பதில் நிறைவு பெறுவதே, ரெக்கை கட்டி பறப்பதே. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் பிலாயில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. நீர்நிலைகள் பல இருந்தன, தாமரை பூத்த தடாகங்கள் நிறைந்திருந்தன. பாட்டே இருந்துச்சையா. நற்றா மறைக்கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற் போல அங்கே பறவைகள் வரும், மீன் கொத்தி வரும், காக்கை வரும், குருவி வரும், வாத்து அன்னம் கூட வரும். நாங்கள்லாம் அங்கதான் நீராட போவோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி வருடத்தின் 12 மாதங்களிலும் நிறைத்து இருக்காது. இந்த வேநீர் காலம் வந்துருச்சுன்னு வைங்க, கோடை காலம் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த நீர்மட்டம் இந்த நீர்நிலைகளே குறையும். நீர்மட்டம் குறைந்தால் நீர் மட்டமா இருக்கும். சேரும் சகதியும் கும்பியும் தான் நிறைந்திருக்கும். இந்த பறவைகள் இருக்குது இல்லையா, அற்ற குளத்து அருநீர் பறவை போல எல்லாம் பறந்து போயிடும். நாங்களும் அந்த நீர்நிலைகளை விட்டு வேற எங்கேயாவது பம்பு செட்டு குளிக்க போயிடுவோம், கிணத்து இறங்கி குளிக்க போவோம். அந்த புத்தி இல்லையா அதுகளுக்கு? ஆனால் ஒரே ஒரு பிராணி இருப்பதில் திளைத்திருக்கும், அது எங்க ஊர் எருமை மாடுகள். அது அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எருமை மாடுகளைப் போல இருப்பதில் திளைப்பதில் தான் மகிழ்ச்சி என்றால் நன்றாக திளையுங்கள் நண்பர்களே, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நண்பர் அவர்கள் கூறினார்கள் கடைசியில, இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க கூடாது என்று பெரிய அறிவுரை. பெரிய மீனை பிடிக்கணும்னா சின்ன மீனை விட்டு தான் காணணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பெருசான ஒண்ணு சாதிக்கணும்னா சின்ன விஷயங்களை விட்டுத்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி அருமையாக சமையல் செய்வாங்க. காலையில் சிற்றுண்டிக்கு கூப்பிடுவார், நானும் போவேன். அருமையான சிற்றுண்டி கிடைங்க, அல்வா, இட்லி, தோசை, பல வகையான சட்னிகள், சாம்பார். இல்லை, அவங்க மனைவியே சொன்னீங்க, உங்க வீட்டில் எப்படி? எங்க வீட்லையும் செய்வாங்க, அவரை இருந்தாலும் அவரை விட அவங்க நல்லா செய்வாங்க. சார் இல்லை, இப்படி சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று நம்புவர்கள் நாங்கள். ஆமா ஆமா ஆமா. அங்கே சென்று அவருடன் உணவு அருந்தி விட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிடுவோம். அவர் நல்ல சாப்பாட்டு பிரியர். சாப்பிட்டு கை கழுவுறதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பார் மனைவியை பார்த்து, என்னம்மா மத்தியானம் என்ன சாப்பாடு? உடனே அந்த அம்மாவும் பிரியாணின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கை பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு போவார். அப்பவே தயாராகிடுவாரோ? அப்புறம் மத்தியானம் வருவார், அந்த பிரியாணியையும் அந்த தயிர் பச்சடியும் சாப்பிட்டுட்டு திரும்பி வயிற்றை தடவி கொண்டு இரவு என்ன உணவு அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா சொல்லுங்க, பூரி குருமான்னு சொல்றாங்கன்னு வைங்க. நல்ல வேளை இப்பவே சொன்னேன், நான் நண்பரை கூட்டிக் கொண்டு வரலாம் என்றிருந்தேன், அவன் வந்தா எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுவான், அதனால நான் அவனை கூட்டிக் கொண்டு வருவதாக இல்லை. அதாவது சாப்பாட்டு விஷயத்திலேயே அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்கின்ற தேடல் இருக்கிறதே, அதுதான் மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சி. சில ஆட்கள் அப்படி வர்றவங்களை சோத்தால் அடிச்ச பிண்டம்னுவான், அதுவும் சொல்றது உண்டு. அதுதான் நடுவர் அவர்களே இன்பம். நம்ம நண்பர் சுவாமிநாதன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணார். நான் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கேன், சோகமான ஒரு குரல் இருந்தது. என்னங்க சுவாமிநாதன், என்ன விஷயம்னு கேட்டேன். வீட்டில் கோபம்ங்கன்னார். வீட்டில் கோபம்னா ஒரு சைட்ல தான் கோபம், நம்ம கோச்சிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. எப்படி இப்படி உண்மைகள் எல்லாம் போட்டு உடைக்கிறீங்க நீங்க? அந்த அம்மா கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு, என்னங்க சொல்லுமான்னு இருக்காரு. இன்னும் 10 நாள் கழிச்சு கல்யாண மாலை நிகழ்ச்சி வரப்போகுது, இந்த கடைக்கு போய் புடவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாமேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு புடவையா? இவர் என்ன சொல்லியிருக்காரு, பேசுறது இருப்பதில் நிறைவர் அல்லவா, அதனால சொல்லியிருக்காரு, அந்த அலமாரியை திறந்து காமிச்சு 1000 புடவைகள் இருக்கின்றனவே, இருப்பதில் நிறைவுகள். அவ்வளவுதான். 4 நாளைக்கு சோறு தண்ணி இல்லை. அவர் தமிழ் மன்றத்திற்கும் அவருடைய தொழிற்சாலைக்கும் இடையிலே தான் ஓடிக்கொண்டிருந்தார். அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் கேளுங்க, இந்த விஷயம் பிலாய் ஒருபுற பரவி போச்சு. ஐயோ, அதனால் அந்த தலைப்பிலே பேச மகளிர் யாரும் முன்வரவில்லை, அந்த புறத்தில் மகளிர் காலி. ஆமா, ஓ அதனாலதான் சாமிநாதன் இங்க உட்கார்ந்துருக்காரோ. இந்த புடவை என்று சொன்னதும் இந்த புத்திசாலி புருஷர்கள் புடவை கடைக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. பெண்கள் புடவை கடையில் போய் கடலிலேயே மூழ்கி முத்தெடுப்பது போல அந்த புடவைகளை ஒன்று ஒன்றா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்று பார்ப்பார்கள்.
எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த டி நகர் பகுதியில் இருக்கிற புடவை கடையில் விட்டுட்டு, நீ புடவையை தேர்ந்தெடு, நான் இந்த வந்துடுறேன் பார். நீ எங்கே போறீங்க? மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் பொறியியல் பட்டம் பெற்றது 1982. அப்போல்லாம் பொறியியலாளர்கள்ங்கிறது கொஞ்சம் கம்மி, பட்டதாரியாக இருக்கிறது. நான் அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு எங்கள் கிராமத்துக்கு போனேன். எல்லாம் வரிசையாக மாலையை வச்சுக்கிட்டு 10 பேர் நிற்கிறான். அங்கே கட் அவுட் வைக்காத குறை, வருக வருக இளம் பட்டதாரி அவர்களே, பொறியாளர் அவர்களே அப்படிங்கிறாங்க. நானும் மகிழ்ச்சியுடன் என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, ஜாக்கிரதையாடுறா, இதெல்லாம் பொண்ணு வச்சுருக்காங்க இவெல்லாம். நான் இங்கிருந்து தப்பிச்ச பொழிச்சு எப்படி ஓடுவது என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கார் தொழிற்சாலையிலிருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, உத்தரவு வேலைக்கு. உடனே இதுதான் சமயம் என்று நான் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன். உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாரும் வந்து நெச்சியில் ஒரு திருநீரை பூசி விட்டு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துரா தம்பி, புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்க, நிறைய சேமிச்சு வை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டியம்மா இருக்காங்க, ஆத்தா, பக்கத்தில் இருந்த வேப்ப மரத்திலிருந்து ஒரு வேப்பலையை எடுத்து என்னோட காலரில் சொருகி வச்சு சொன்னாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. நானும் கிளம்பி நேராக மெட்ராஸுக்கு போனேன். கார் தொழிற்சாலை, முதல் நாள் வேலை. தொழிற்சாலைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய போர்டு வச்சுருக்கான், இந்த மாத இலக்கு 120%. 120%னா எனக்கு புரியல. அது வரைக்கும் இருந்த ஒரு அறிவில் பர்சன்ட்னா 100க்குள்ளே தானே இருக்கணும், 100க்கு மேலே எப்படிங்க இருக்கணும். நான் அங்கே இருந்த மேனேஜர் ஒருத்தர் வந்தார். சார், இங்கே 120% இலக்குன்னு எழுதியிருக்கீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டேன். தம்பி, 100 கார் ஒரு மாதத்தில் பண்ணுறோம்னா இந்த மாதம் 120 கார் பண்ணணும்னாரு. நான் மெதுவாக போதும் என்ற மனமேன்னு ஆரம்பித்தேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு உங்கள் ஆத்தா சொல்லி அனுப்பிச்சாங்களான்னாரு. அது எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும்னே? ஊர் உலகத்தில் உனக்கு மட்டும்தான் ஆத்தா இருப்பாங்களா? எனக்கும் இருக்காங்க. எங்கள் ஆத்தாவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேரும்போது தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. நான்லாம் மாறிட்டேன், நீ உருப்படியாக போய் வேலையை பாரு, ஆத்தா பேச்சு காத்தோட போச்சு, இங்கே வேலையை பாரு என்று சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த தொழிற்சாலையில் நான் இங்கே வேலை பார்க்குறேன். தொழிற்சாலையில் 2 விதமான பொறியாளர்கள் இருப்பார்கள். ஒன்று வந்து உழைக்கும் வர்க்கம், இன்னொன்று வந்து பறக்கும் வர்க்கம். இந்த உழைக்கும் வர்க்கம்னா அந்த திருநீர் பூசி விட்டு வேப்பலையை சொருகிக்கு வந்த கேஸு. இது முதல் நாள் வந்ததுலேருந்து என்ன பண்ணணும், வேலை வேலை வேலை, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, கருமமே கண்ணாயினார், என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். எங்கே எப்படி வேணால் போகட்டும். இந்த பறக்கும் வர்க்கம்ங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, மற்றவெல்லாம் என்ன பண்ணுறான்னு மோப்பம் பிடிக்கும். மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இந்த பெரிய அதிகாரிகள்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் முன்னாடி ஃபிலிம் காமிக்கும். இந்த ஃபிலிமுக்கு இந்த காலத்தில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பேர். இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பார்த்து இந்த பறக்கும் வர்க்கத்தை பார்த்து பெரிய அதிகாரிகளும் மயங்கிடுவாங்க. இது கார்பரேட் லெவல்லேருந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த மாதிரி பறக்கும் வர்க்கத்துக்கு ஹை ஃப்ளையர்ஸ். அதனால என்ன ஆகும்னா, அந்த உயரப்பறப்பவர்கள் உயர பறந்து கொண்டே இருப்பார்கள். அந்த உயரப்பறவர்களுக்கு போக மிச்சம் சொச்சம் ஏதாவது இருந்தா இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு கிடைக்கும். மிச்சம் சொச்சம் மாத்திரமில்லை, அவர்கள் பறக்கும் போது கீழே விழுகின்ற எச்சமும் உன் தலையில் தான் விழும் என்று கூறுவது என்னுடைய ஒரு கடமைப்பட்டிருக்கிறது. தேடல் என்பது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கும் உள்ளது. எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். நாம் புறவெளியில் பறந்தால் அவர்களும் அகவெளியிலே பறந்து அமைதியை நாடுவார்கள். விவேகானந்தர் வங்காளத்தில் பிறந்து அவர் அங்கே நிறைவுறவில்லை. வடக்கிலிருந்து வருகிறார், தெற்க போனா கடல், கிழக்க போனா கடல், மேற்க போனா கடல், அதனால் இங்கேதான் நான் நிறைவுற வேண்டும் என்று பறந்து பறந்து அங்கே சென்று அமைதியை தேடினார். அவர் கதை எப்படி என்றால், தெற்கிலிருந்து வந்தார் இன்னொருத்தர் சிவானந்தர். அவர் பத்தமடை என்கின்ற ஊரிலிருந்து வடக்கு போய் இமயமலையில் போய் உட்கார்ந்து அங்கே ராஜயோகத்தை பரப்பினார். டிவைன் லைஃப் சொசைட்டி என்பது. நீங்கள்லாம் இந்த மைத்திரி பார்க்கு போயிருப்பீங்க. மைத்திரி பார்க்கில் நீங்கள் புலியை பார்த்திருப்பீர்கள், சிங்கத்தை பார்த்திருப்பீர்கள், ஒட்டகத்தை பார்த்திருக்கிறீர்களா யாராவது? ஒட்டகம் என்பது அங்கே கிடையாது. ஏன்னாக்க ஒரு காலத்தில் அங்கே ஒட்டகம் இருந்தன. நான் ஒரு காலத்தில் போயிருந்தேன் 1982. ஒட்டகங்கள் தமக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தன. குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்தை கேட்டது, அம்மா அம்மா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள், முயலும் மானும் என்னை கேலி செய்கின்றன, நம்ம கால்கள் எல்லாம் என் குச்சி குச்சியா இருக்குது. அதுக்கு தாய் சொன்னது, நாம் பாலைவனத்திலே நடப்பதற்கு இந்த கால்கள் உதவுவதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறான் என்று. அடுத்தது கேட்டது, நம்ம திமில் ஏன் பெருசா இருக்குது?
திமிலுக்குள்ள நிறைய நீர் நிறைஞ்சிருக்கும். பாலைவன வெப்பத்தை தாங்குவதற்காக அந்த தண்ணீர் நமக்கு தாகத்தை தணிக்கும், அதற்காக இருக்கிறது. இப்படி கேட்டுக்கொண்டிருந்த இந்த குட்டி கடைசியில் கேட்டது, நாம் பாலைவனத்தில் சுற்றித் திரிவதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் இந்த மிருக காட்சி சாலையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றோம்மா? இப்ப கிளம்பி போன ஒட்டகம் தான் இன்னை வரைக்கும் திரும்பி வரவில்லை. ஆகவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். விரலுக்கு தகுந்த வீக்கம் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே பாரதி சொன்ன மாதிரி ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். சங்கர சுப்பிரமணியன் அவர் எப்படி இங்கே சங்கினாரு? தமிழ்ல இந்த போடு போடுறாரு, மொத்தமா குத்தகை எடுத்து வச்சுக்கிட்டாரு. தமிழ அருமையான தமிழ்ல பேசுறார். தமிழ் அருமையாக பேசியது மட்டும் இல்லை, அவர் சொன்ன செய்திகள் இருக்கு பாருங்க, அந்த செய்திகள் ஒவ்வொன்றுமே எத்தனை சிறப்பான செய்திகள் நினைக்கிறீங்க. கடைசியில் கொண்டாந்து ஒட்டகத்தை நிறுத்தினார் பாருங்க, இருந்துச்சு இப்போ இல்லை. ஏன்? அந்த தாயும் சேயும் பேசிக்கிட்டாங்களாம், அதை இவர் கேட்டிருக்காரு. என்ன பாருங்களே, இப்போ ஒட்டகம் பேசுகிற பேச்சு கூட இவருக்கு தெரியும்னா மாளிகை எவ்வளவு கெட்டிக்கார ஆளுகளாக இருக்கான்னு பாருங்க. அதை கேட்டு அதனால இன்னைக்கு என்ன, அந்த ஒட்டகம் இங்கே இல்லை, அது பாலைவனத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி தொழிலில் போட்டி ஏற்படுகிற துறைகளை பற்றி எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக நல்ல செய்திகள். சும்மா அந்த கட்சி அப்படி தூக்கி நிறுத்தியிருக்கார். இந்த இருப்பதை கொண்டு சிறப்புடன் இருப்பதற்கே அந்த கட்சி கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அளவுக்கு திரு சங்கர சுப்பிரமணியன் இருக்கார் பாருங்க. அவர் எவ்வளவு தெளிவாக மிக அருமையாக தூள் பரத்தியிருக்கார். ஏன் இங்கே தமிழுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பாருங்களேன், இந்த பக்கமும் வலக்கை பக்கமும் அப்படி இடக்கை பக்கமும் அப்படின்னா எப்படிப்பட்ட தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ நெருக்கடி யாருக்கு அப்படின்னா, ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கடி. ஏன்னா அவங்க கட்சியை கொண்டு போய் ரொம்ப சிரமத்துக்குள்ள நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த பக்கத்துக்காரங்க. நீ இன்னொரு பீரங்கி இருக்கு இந்த பக்கம், இத்தனையும் தாண்டி அடிக்கணும். வாங்க ராஜா வாங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.